காலைதோறும் புதியவை. தியாகத்தை உணர்தல். ஜூன் 1. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பிலிப்பியர் 2:7. அண்ட சராசரங்களையும் படைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். சகலத்தையும் 6 நாட்களில் படைத்தவர். மனிதனை அவர் சாயலில் படைத்தார். ஏன் அவர் அடிமையின் நிலைக்கு சென்றார்? ஏன் மனித சாயலானார்? அவர் அன்பானவர். நம் மீது வைத்துள்ள அன்பை வெளிப்படுத்த அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு மனிதன் எவ்வாறு இப்பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காகவும் தானாய் முன்வந்து தம் வாழ்க்கையை இப்பூமியில் அர்ப்பணித்தார். இதை நாம் உணர்ந்து அவர் வழியில் வாழ வேண்டும். ஆனால் இவ்வுலகில் வாழ்கின்ற ராஜாக்கள், பணக்காரர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், ஆட்சியாளர்கள் போன்றோரை கவனித்து பார்த்தால் அநேகரின் வாழ்க்கை மிகவும் மோசமானதாக உள்ளது. மேலும் சுயநலம், அதிகாரம் கண்ணை மறைக்கிறது. நேர்மை தவறியும் ஈவு இரக்கமின்றியும் சிலர் சென்று விடுகின்றனர். வேதத்திலேயும் அப்படிப்பட்ட ராஜாக்களை பார்க்கலாம். அதிகார தொனியினால் தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்து தேவ ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் சர்வாதிகாரி போல் செயல்பட்டு அழிவை தேடிக்கொண்டனர். ஏழ்மை நிலைமையிலிருந்து கஷ்டப்பட்டு பதவிக்கு வந்து சர்வாதிகாரியாக மாறி ஈவு இரக்கமின்றி ஹிட்லர் போல் செயல்படுபவர்களாக மாறிவிடுகின்றனர். இப்பொழுது உள்ள மன்னர் ஒருவரின் ஆடம்பர வாழ்க்கையை பாருங்கள். சொத்து மதிப்பு 2.5 லட்சம் கோடி, 7,000 கார்கள், சில பொன்னால் கூட செய்யப்பட்டுள்ளன. நிறைய விமானங்கள், மிகப்பெரிய அரண்மனைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஏழ்மை நிலையில் இருந்து அரசியல் வாழ்க்கைக்கு வந்தவுடன் சிலர் ராஜாக்களைப் போல் மாறி பணம் சம்பாதிப்பதில் கவனம் செலுத்துகின்றனர். எதிரிகளை அரவணைத்து செல்லாமல் பழிவாங்கும் நடவடிக்கையில் சில அரசியல்வாதிகள் சென்று விடுகின்றனர். எதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்ற சேவை மனப்பான்மையை மறந்து சுயநலம், அதிகார போக்கில் செல்கின்றனர். அவர்களின் முடிவு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? வேதத்தில் நினிவே பட்டணம் பாவத்தால் நிறைந்திருக்கிறது, அது அழிக்கப்பட போகிறது என்று தேவன் எச்சரிப்பை கொடுத்தார். இதை அறிந்த ராஜாவும் நகர மக்கள் யாவரும் தங்களை தாழ்த்தி உபவாசமிருந்து தேவனிடம் மன்றாடினார்கள். அழிவு நிறுத்தப்பட்டது. இதை போலவே எல்லோரும் செயல்பட வேண்டும். அந்த உணர்வு நமக்கு வேண்டும். ஜெபம். பிதாவே, பிறருக்கானவைகளையும் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி அருளும். ஆமீன்.